Hi guys, welcome back to my BTS Army Girls channel. Today என்ன பார்க்க போறோம்னா JK ஓட ஒன் ஷாட் தான். எல்லாரும் கேட்டுட்டு இருந்த அந்த ஒன் ஷாட் தான். டைட்டில் நேம் வந்து கியூட் மாஃபியா கிங். ஓகே, அதாவது இப்போ எல்லாரும் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. 2 பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் கேட்டாங்களா எனக்கு தெரியல. ஆனால் 2 பேர் கேட்டாங்க. மீ கேட்டாங்க, அப்புறம் வாசுகி கேட்டாங்க. என்ன நீங்கள் மறந்துட்டீங்களான்னு 2 வீக்ஸ் ஆகிடுச்சா? நானே லேட் பண்ணுறேன்னு எனக்கே தெரியுது. அதுவும் இல்லாமல் உடம்பு வேறு சரியில்லையா, ஒரு கோல்டு ஆகிடுச்சு. அப்புறம் எக்ஸாம்ஸ் வேறு இருக்கா, அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். இப்போ ஓரளவுக்கு ஓகே தான், இருந்தாலும் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். எனக்கு இன்னும் அது உள்ளே இருக்குது, அந்த சொல்லுவாங்கள்ல உடம்பு சரியில்லை, உள்ளே இருக்குது அந்த சளி இருமல். அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அது கொஞ்சம் நாளில் சரியாயிடும். அது வரையும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வந்து ஒரு ராத்திரி நேரம், ஒரு 12 o'clock அந்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து அந்த ரோட் சைடு தான் காட்டுறாங்க. ரொம்ப டார்க்காக ஒரு பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த இடமே அப்படி தான் இருக்குது, ரொம்ப டார்க்காக, ரொம்ப இருட்டாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து ஒரு பையனை வந்து ஒரு 4-5 பேர் துரத்திக்கிட்டு வராங்க. அந்த பையனை ஓடிக்கிட்டே இருக்கான். எல்லோரும் துரத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் தெரியாமல் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். அப்படியே எல்லோரும் அந்த பின்னாடி துரத்திட்டு வந்தவங்களாம் அப்படியே அவனை ரவுண்டு பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே நீ ஓடி போயிருக்க, பார்த்துருப்ப, நீ எதுக்கு இப்படி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மிரட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ ஜேகேயோட பாடி கார்ட்ஸு தான் இங்கே இருக்காங்க. அந்த பர்சன் வந்து ஜேகேயை பற்றி எல்லா விஷயத்தையும், ஜேகே வந்து ஒரு மாஃபியா, ஜேகே பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதர் மாஃபியா கிட்டெல்லாம் போய் சொல்லிவிட்டு, ஜேகே இந்த மாதிரி பண்ணுறான், அந்த என்னென்ன விஷயம் பண்ணுறானோ அது எல்லாத்தையும் போய் அங்கே சொல்லி வச்சுட்டு ஜேகே கிட்டேயும் வேலை செய்கிறான், அவங்ககிட்டயும் வேலை செய்கிறான். இந்த மாதிரி ஒரு மாதிரி பச்சை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால தான் இவங்க வந்து இது வந்து ஒரு நாள் ஜேகேக்கு தெரிய வந்துருச்சு. அதனால தான் இவங்க வந்து இவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம், இவன் என்ன சொன்னான்னு தெரிஞ்சுக்கலாம், இவன் சொல்லலைன்னா இவன் சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து துரத்திட்டு வந்திருப்பாங்க. இப்போ இவன் சொல்கிறான், அந்த சொல்லியிருப்பான்ல அந்த ஒரு பர்சன் சொல்கிறான், இல்லை நான் எதுவுமே சொல்லலை, நான் எப்படி சொல்லுவேன் ஜேகே பற்றி, நான் எதுவுமே சொல்லலை, நான் சத்தியமாக சொல்கிறேன் பாருங்கள், நான் எதுவுமே சொல்ல, ஜேகே பற்றி நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி செம்மையாக நடிக்கிறான். இப்போ வந்து பாடி கார்ட்ஸில் 2 பேர் வந்து கை காலை பிடிச்சிக்கிறாங்க, அவன் ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒரு பாடி கார்ட் வந்து கேட்குறான், நீ எல்லாம் சொல்லிட்டு எப்படி சொல்லலைன்னு சொல்கிற, அதுவும் இல்லாமல் ஜேகே கூடயே வேலை செஞ்சுட்டு இவ்வளோ கேவலமான விஷயம் உனக்கு எப்படி பண்ணணும்னு தோணுது? சரி, உன்னை மாதிரிலாம் நாங்கள் கிடையாது தெரியுமா, நாங்களாம் இப்படிலாம் பண்ணவே மாட்டோம், எவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சுருக்க, ஜேகே உன்னை எப்படி நம்பினான் தெரியுமா, நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி அவனை போட்டு எப்படி மிரட்டுற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஜேகேயோட என்ட்ரி. ஜேகே வந்து பின்னாடியிலேருந்து அப்படியே வராங்க. முன்னாடி வந்தோடனே, ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்னால் அறிவு இல்லையா, உனக்கு எவ்வளோ தைரியம் சொல்லப்போனால், இல்லை கேட்குறேன், என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்படிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க எல்லாருக்கிட்டேயும், நீ என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்ட வேற, எப்படி இல்லை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் எடுத்து மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது, நான் என்ன பண்ணிடுவேன்னு நினச்சி நீ பண்ணியா, ஆனால் நான் உன்னை நம்பினேன் நிஜமாலே, நீ என்னை பற்றி எல்லாத்தையும் அவங்ககிட்ட எப்படி உனக்கு சொல்ல தோணுச்சு அதர் மாஃபியா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது அவன் வந்து அப்படியே திரும்ப நடிக்கிறான், ஜேகே நான் அப்படி சொல்லியிருப்பேன், ஜேகே நான் எப்படி உங்களை பற்றி அப்படிலாம் சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு போது, நீ நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த கன்னை வச்சு ஷோல்டர்லேயும் அப்புறம் அவனோட கால்லையும் வந்து சொட்டு வர்றாங்க. சொட்ட உடனே அவன் வந்து அப்படியே கை காலை பிடிச்சிட்டு அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்துடுறான். இப்போ இந்த சைடு ஒயன் சைடு தான் காட்டுறாங்க, ஒயனோட வீட்டில் தான் காட்டுறாங்க. இப்போ ஒயனோட அம்மா வந்து இந்த லிஸ்ட்டை கொடுக்குறாங்க ஒயன்கிட்ட, சைக்கிள் எடுத்துகிட்டு பார்த்துப்போ, இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துரு, சீக்கிரம் வந்துரு, ஓகேவா இந்த அப்படின்னு சொல்லிட்டு காசு எல்லாத்தையும் வச்சு கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஹேண்ட்பேக் மாதிரி, அது எப்படி சொல்லுவாங்க, அது ஷாப்பிங்லாம் போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. ஒயனும் சிரிச்சுக்கிட்டே, சரிம்மா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. போயிட்டு சைக்கிளில் தான் போகிறாங்க. அவங்க போயிட்டு கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes அந்த மாதிரி 10 minutes வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி வருது. அதுக்குள்ளே வந்து போயிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பில்லில் இருக்கிற பொருள்லாம் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு பில்லும் பே பண்ணுறாங்க. பே பண்ணிவிட்டு சரி டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வராங்க. ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசிகிட்ருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு பார்த்தா டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்க அம்மா வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க, கடைக்கு போயிட்டு வா நைட் அப்படின்னு சொல்லிட்டு.
போயிட்டு வந்திருந்தா 1/2 ஹவரில் வந்திருக்கலாம். ஆனால் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வந்ததுனால அவங்க வரதுக்கு வந்து ஒரு 9:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கும்போது பார்த்தா சைக்கிள் பஞ்சர் ஆகிடுது. அச்சோ, இது வேறு பஞ்சர் ஆகிடுச்சா, இப்போ என்ன பண்ணுறது, இருட்டாக வேற இருக்குது. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. சரி தள்ளிட்டாச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை வந்து தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. தள்ளிட்டு போகும்போது கீழே வந்து ஒரு குட்டி பாக்ஸில் இருந்து ஒரு பூனை எட்டி பார்க்குது. அதை பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டுட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க. காது மட்டும் அப்படி வெளியே, அந்த ஒயிட்டாக காது மட்டும் வெளியே தெரியுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா உள்ள குட்டியாக க்யூட்டாக ஒரு பூனை இருக்குது, பூனைக்குட்டி. அதை வந்து யாரோ பாக்ஸில் போட்டு வேணான்னு சொல்லி எங்கள் எத்தனை வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அது குளிரில் நடுங்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு ஒயின் அச்சுச்சோ என்ன இது குளிரில் நடுக்கிட்டு இருக்கு, யார் இங்கே வச்சுட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஓகே, என்ன ஆச்சு, உன்னை யார் விட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்கிட்டலாம் வேறு போய் பேசுகிறாங்க. அதோ மியான்னு சொல்லிட்டு க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கு. அச்சோ க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு பார்க்கும்போது கையிலலாம் அடிபட்டிருக்கு, அது காலில் அடிபட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்து அச்சுச்சோ அடிபட்டிருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த அந்த ஆயில்மெண்ட்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி விட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லி கிளம்பான்னு பார்க்கும்போது பனி வேற பெய்யுது. சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த துணியை எடுத்து சின்னதாக ஒரு அப்படி சொல்லுது, அவங்க ஷால் மாதிரி போட்டுட்டு இருந்திருந்தாங்க. அதை வந்து கட்டி சரின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்கு வந்து நல்லா போற்றி விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு ஓரமாக அந்த பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு உன்னெல்லாம் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, எங்கள் வீட்டில் என்ன வளர்க்குறதே பெரிய விஷயம், இதில் ஒன்றை வேற கூட்டிகிட்டு போனால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் டாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த சைட்லேருந்து ஏதோ ஒரு சத்தம் மாதிரி கேட்குது. அதை பார்த்துட்டு அவங்க அந்த சைடு திரும்புகிறாங்க. பட் ஆனால் அந்த சைடு ஒரு கார் நிற்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதை தவிர வேறு எதுவும் தெரியல. ஏன்னா வந்து ரொம்ப டார்க் பிளேஸுன்றதுனால வேறு எதுவும் தெரியல. அது மாதிரி இருக்குது. அதை பார்த்தா அங்கே எப்படி சொல்கிறது எதுவுமே தெரியல. ஓரளவுக்கு தான் அந்த கார் மட்டும் லைட்டாக தெரியுது, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜேகே பக்கம் பார்க்கலாம். ஜேகே வந்து சொல்கிறாங்க, இப்போது கன் ஷூட் பண்ணோம்ல அந்த சவுண்ட் யாருக்காவது கேட்டிருக்கான்னு போய் பாடுறா அப்படின்னு ஒரு பாடி கார்டை அமுச்சு விட்றாங்க. அவங்க வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்க உடனே ஒயின் தான் அந்த பக்கம் இருக்காங்க. அவங்க வந்து கன் ஷூட் பண்ணதை பார்த்துட்டு மெல்ல போகலான்னு சொல்லி போகிறாங்க. அப்போ 2 பேர் அழகாக போய் தூக்கிட்டு வந்துடுறாங்க. விடுங்கடா யாரா நீங்கள் எனக்கு கடத்திட்டு போகிற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஒரு பக்கம் கத்துறாங்க. ஒரு பக்கம் சைக்கிள் அனாதையாக கிடக்குது ஒரு மூலையில். ஒயின் வந்து தூக்கிட்டு வந்து ஜேகே கிட்ட நிறுத்தி வைக்கிறாங்க முன்னாடி. நீ பார்த்தியா? என்ன பார்த்தியா? பார்த்து தானே? என்ன பார்த்தேன்? இப்படிலாம் பேசினாதான் கடுப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னெல்லாம் எடுத்து மிரட்டிகிட்டு இருக்காரு. ஓ, நீங்கள் ட்ராமாக்காரரா? எனக்கு தெரியும் அப்பேன்னு தெரியும். என்னடா இது கார்லாம் நிற்குது நம்ம தெருவில் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆஹா சூப்பர். எங்களை பார்த்தா உனக்கு என்ன ட்ராமா பண்ணுற மாதிரி தெரியுதா? ஆமாம், கண்ணில் பாருங்கள் போலி துப்பாக்கி, அங்கே பாருங்கள் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிற மாதிரி சீனை போடுறீங்க, இங்கே பாருங்கள் கார் இருக்குது, அப்புறம் வேறு என்ன சுற்றி ஏதோ பாய்ஸாக இருக்காங்க. ஆமாம், கேமரா மேன் எங்கே வச்சுருக்கீங்க? இல்லை, உனக்கு எங்களை பார்த்தா நிஜமாலே ட்ராமா பாய்ஸ் மாதிரி தெரியுதா? ஆமாம், பின்ன எல்லாம் அப்படி தான் இருக்கீங்க. ஆனால் என்ன நீங்கள் மட்டும் க்யூட்டாக இருக்கீங்க. நான் க்யூட்டாக இருக்கேண்ணா? டே இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்து டெரர் ஆகிடுறாங்க. இந்த பொண்ணு யார், சும்மா ட்ராமா பாய்ஸ். ஜேகேலாம் கடுப்பாயிடுறான், கண்ணை வச்சு லோட் பண்ணி நின்றுட்டுருக்கான். சூப்பராக இருக்குப்பா, இதில் என்னையும் சேர்த்துக்கிட்டீங்களா? சூப்பர். ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, இப்போ நடந்தது ஏதாவது பார்த்தியா? என்ன பார்த்தியா? இப்போ ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? கன்னு சத்தம்? ஆமாம் கேட்டுச்சு. ஓ, படத்தில் காட்டுற மாதிரி இங்கே சவுண்டு போட்டு எல்லாரையும் நடிக்க வைக்கலாம்னு பார்க்குறீங்க. இந்த ட்ராமாவில் நானே இருக்கேன் தானே, டிவிலலாம் வருவேனா? ஐயோ, இந்த பொண்ணு யாரா இவ கடுப்பேத்தின்னு இருக்கா? ஒருவேளை இவ பார்க்கலையோ நிஜமாலே? என்ன பார்க்கலையோ? இப்போ நடந்தது பார்த்தியா இல்லையா நீ? என்ன நடந்தது? சரிடா, இப்போ ஜேகே சொல்கிறாரு, சரிடா இவளை கூப்பிட்டு வாங்க, நம்மளோட அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நல்லா விசாரிக்கலாம், இவளே சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, நானும் எங்கேயும் வர மாட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வெயிட் பண்ணுவாங்க. இதோ பாருங்க, காய்கறிலாம் எடுத்துகிட்டு போகணும், ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும், என்னை விடுங்க. என்ன? ஐயோயோ, சரியான இதுவாக இருக்கா, இவளை வீட்டிலே விட்டுலாம்டா, நமக்கு எதுக்கு பிரச்சனை? அதுதான் சரி. ஆனால் நான் தனியாலாம் போக மாட்டேன், நீங்கள் தான் உங்கள் காரில் எடுத்துன்னு போய் விடணும்.
நான் ஏன் விடணும், நீ ஏன் நடந்து போ, நாங்கள் சும்மா கேட்டோம் அவ்வளோதான், உனக்கிட்ட தான் சைக்கிள்லாம் இருக்குல்ல, நடந்து போ, சைக்கிளில் போ. அதெல்லாம் முடியாது, அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வந்தீங்களா அதெல்லாம் தெரியாது, என்னை வீட்டில் விட்டே ஆகணும். ஐயோ கர்மத்தை, கூப்பிட்டு போய் விடுங்கடா வீட்டில் இதை. அதெல்லாம் முடியாது, நான் உங்கள் காரில் தான் வருவேன். காரில் வருவியா? அதிலலாம் நாங்கள் எங்களை மாதிரி மாஃபியாஸை மட்டும் தான் உட்கார வைப்போம், முன்னெல்லாம் உட்கார வைக்க மாட்டோம்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. நீங்களே ட்ராமா பாய்ஸு இல்லை என்ன மாஃபியா? அட கூட்டு போங்கப்பா. அட நெக்ஸ்ட் டைம் அப்படி சொல்லாத, நாங்களாம் ட்ராமா பாய்ஸ் கிடையாது, எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. ஓ ப்ராங்க் பண்ணுறீங்களா? சூப்பர் சூப்பர். ஆனால் நான் இதுக்கெல்லாம் மசிய மாட்டேன், ஸோ என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க. ஐயோ இவகிட்ட பேசினா கொஞ்ச நேரத்தில் நான் பைத்தியம் ஆடுவேன், சீக்கிரம் வாங்கடா இவ்வளோ வீட்டில் விட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் முதல்ல. அப்பா எப்படியோ இன்னைக்கு காரில் போகிறோம், செம்ம. பரவாயில்லடா, நம்ம மாஃபியா பாஸ் கூட பொண்ணெல்லாம் கூப்பிட்டு போய் விடுறாரு ஜீப்பில். அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும் பாய்ஸ். ஐயோ ஐயோ, நல்லா டெவலப் ஆகிடுவார் போலயே, இந்த பொண்ணு வேறு வளவலன்னு பேசுது, நம்ம பாஸ்க்கு செட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மாஃபியா அந்த பாடி கார்ட்லாம் கொசுன்னு பேசிக்கிறாங்க. அப்போ அதை ஜேகே கேட்டு, டேய் மூடிட்டு வாங்கடா, இப்போ தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க கண்ணதை மண்டதெல்லாம், சீக்கிரம் வாங்கடா, இது எதுவுமே விடலாம். சரி இப்போ எல்லோரும் வந்து அப்படியே ஜீப்பில் ஏறிடுறாங்க. இப்போது என் சைக்கிள் யாருன்னா என் சைக்கிள் எடுத்துகிட்டு வாங்க. டேய் பையா நீ போய் இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வா. பையாவா? நான் ஒரு மாஃபியாவோட நான் மாஃபியாவோட பாடி கார்டு, என்னை பார்த்து இவன் சொல்கிற? அட எல்லாம் ட்ராமா பாய்ஸ் தானே, என் சைக்கிள் எடுத்துகிட்டு வரலன்னா நான் கத்துவேன், சண்டை போடுவேன். ஐயோ இவன் மட்டும் ஒரு பையனாக இருந்திருந்தானே குத்தி கொண்டிருப்பான் அப்போவேன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கடுப்பாகிட்டு இருக்காரு. ஓஹோ இப்படி வேற படம் எடுக்கிறீங்களா? என்ன படம் நேம் என்ன? முதல்ல இவ்வளோ கூட்டு வாங்கடா, அப்பா வாயை கட்டி கூட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி ஜேகே சொன்னோடனே பாடியர்ஸ்லாம் வாயை கட்ட ஓடி வராங்க. வாயெல்லாம் கட்டாதீங்க, எனக்கு பிடிக்காது, ஐயோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க வயனு. சரி இப்போ வந்து எல்லோரும் வந்து ஜீப்பில் ஏறி உக்காந்துடுறாங்க. இப்போ வந்து சைக்கிள் எங்கன்னு பார்க்கும்போது பின்னாடி தான் சைக்கிள் இருக்குது. எம்மா அவங்க சைக்கிள் எங்கேயும் தூக்கிட்டு ஓடுற மாட்டாங்க, பின்னாடி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஃபியாவோட பாடி கார்டை போய் சைக்கிள் ஓட்ட விட்டாலேடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. தொண்ணு வயன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவள் தான் எல்லா காதுலேருந்து ரத்தம் தான் வரும் போல், அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஓப்பன் டைப்பாக ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மாதிரி அப்படியே நல்லா பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் எல்லாம் எப்படி சொல்கிறது, தேவலாத்தெல்லாம் பேசுவாங்கள்ல, அப்படிலாம் பேசி நான் தான் கேட்டுட்ருக்காங்க. அவள் தான் ஜேகேக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. கூட அந்த பொண்ணு வாயை மூடுங்களா, வெறுப்பேறுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகவும் கத்துறாரு. இப்போ பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஜேகே சொல்கிறாரு, எங்கே உன்னோட வீடு அட்ரஸு சரியாக சொல்லு, இல்லை மாற்றி சொல்கிறியா? கரெக்டாக தான் சொல்கிறேன், போங்க. இன்னும் எவ்வளோ நேரம், நாங்களாம் வீட்டுக்கு போகணும். அட போங்கப்பா, போகலாம். நாங்கள் என்ன மாஃபியான்னு நினச்சியா இல்லை உன் வீட்டு டிரைவர்னு நினச்சியா? அட ட்ராமா பாய்ஸ் தான்ப்பா நினச்சேன், என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்க, டிரைவர்னு நினச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இப்படி சொன்னேன்னா ட்ராமா வாய்ஸ் சொல்லாத, எனக்கு கடுப்பாகுது, அப்படியே என் கண்ணை எடுத்து உனக்கு ஷூட் பண்ணணும்னு தோணுது. ஓ இதையும் படம் தானே எடுக்க போகிறீங்க? இது லூஸு தான், எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம பேசாமல் வந்துடுவோம், இது பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கட்டும். யாரை பார்த்து லூசுன்ற? கொண்டு. இப்போ வந்து ஒயனோட வீடும் வந்துட்டாங்க, எல்லாம் அந்த ஜீப்லேருந்து வந்துட்டாங்க. இப்போ வந்து ஒயனும் வந்து சரின்னு சொல்லிட்டு சரி பாய் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா கிளம்புடா சாமி அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு கும்பிடு போடுறாங்க. அப்போ வந்து ஒயனும் இங்கே வந்துட்டு, சரி உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்களேன், நல்லா பேசுகிறீங்க, ஜாலியாக பேசலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும். எம்மா தாய் ஆளை விடுறா சாமின்னு எல்லாம் அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. என்ன ஃபோன் நம்பர் தானே கிட்ட அதுக்கு இப்படி அழகு அடிச்சுட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை பார்த்துருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்து பின்னாடி லோன்னு அந்த சைக்கிளில் பொறுமையாக ஓட்டிகிட்டு வரான். எப்பா அவனால முடியலை, கால்லாம் ரொம்ப வலிக்குது. ஏன்னா அந்த பையன் இது வரைக்கும் சைக்கிளே ஓடி இருக்க மாட்டான் போல், அந்த அளவுக்கு ரொம்ப மெதிச்சுட்டு வரதுனால கால்லாம் ரொம்ப வலிக்குது. அந்த பையனை வந்து அந்த பாடி கூட எடுத்துகிட்டு வந்து சைக்கிளை வந்து வீட்டில் விட்டு, இந்த அம்மாவும் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே என் காரு கிளம்பிடுச்சா? ஐயோ இங்கேருந்து நடந்து போகணுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவ்வளோ நேரம் அந்த சைக்கிளை மெதிச்சிட்டு வந்து அதுலேயே கால் வலி நிறைய, எல்லோரும் இங்கேருந்து வீட்டுக்கு நடந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னை விட்டு போயிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு நடக்கிறதுக்கு. அப்போ வந்து நான் வேணா கம்பெனி கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து கேட்க, எம்மா தாயே நீ வரலனாலே நல்லது, கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டுன்னு ஓடுறாரு. தப்பிச்சா போதும் சாமின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா ஒயினோட அம்மா வந்து பார்த்துட்டு போகிறாங்களே, அவங்களாம் யார்? அதுவாம்மா ட்ராமா பாய்ஸ்மா. ட்ராமா பாய்ஸா? என்ன சொல்கிற நீ? ஆமாம், நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா
அப்போ ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போது அந்த சைடுக்காக ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னடா இதுன்னு போய் பார்த்தேன்னா அங்கே பார்த்தா ட்ராமா எடுத்துகிட்டு இருந்தாங்கம்மா. சரின்னு சொல்லிட்டு நானும் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் நல்லா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவங்களாம் அவங்க காரில் ஏற்றி என்னை கூட்டு வந்து இங்கே விட்டுட்டு போனாங்க தெரியுமா. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆச்சா? சரி, உன் சைக்கிள் எங்க? இதோ இப்போ வந்துட்டு போகிறாங்களே ஒரு அண்ணா, அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து விட்டு போகிறாங்களே. அண்ணாவா? அவங்கள பார்த்தா அண்ணா மாதிரியே தெரியலையே, ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. அட எல்லாம் ட்ராமா பாய்ஸ்மா, அப்படி தான் இருப்பாங்க. அவங்க மாஃபியாவை பார்க்கணுமே, ஐயோ செம்ம கியூட்டாக இருப்பார். அவங்கள மாஃபியானே சொல்ல முடியாது, யார் தூக்கி போட்டா அந்த டேரக்டர் வர போய்ட்டு மாஃபியான்னு சொல்லிட்டு. சரி சரி, நீ உள்ளே வா, சாப்பிட்டு நம்ம தூங்கலாம், ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு வேறு. இதோ வரேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோ வந்து உள்ளே போகிறாங்க. போயிட்டு சாப்பிட்டு அவங்களாம் தூங்குறாங்க. ஆயிடுச்சு. இப்போ ஜேகே சைடு தான் காட்டுறாங்க. இப்போ ஜேகே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜேகே வீட்டில் வந்து இவங்க சர்வெண்ட் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் ஜேகேக்கு எல்லாமே. சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா இருக்கும்போது கூட ஜேகேக்கு அம்மாவும் இருப்பாங்க, அப்புறம் இவங்க சர்வெண்ட் கூட இருப்பாங்க, 2 பேரும் இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா இல்லை, ஜேகேவோட அம்மா வந்து இறந்துட்டாங்க, அதனால் சர்வெண்ட் பண்ண தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இவங்க நிஜமாலே இவங்க பெத்த பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்க. ஜேகேவை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஜேகேவும் அப்படி தான் அம்மா அம்மானு கூப்பிடுவான். இப்போ வந்து காலையில் ஆகிடுச்சா, ஜேகே போய் எழுப்புறாங்க. ஜேகே ஏஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேவும் வந்து மெல்ல ஏஞ்சிட்டு என்னம்மா அப்படின்றானா. சரி சீக்கிரம் ஏஞ்சி குளிச்சுட்டு ரெடியாகி வா, நான் உனக்கு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டே நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகேவும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வீட்டில் இருக்கிறதால ஜேகே வந்து ரொம்ப முரட்டுத்தனமாலாம் இருக்க மாட்டாங்க, எப்போவும் சாஃப்டாக தான் இருப்பாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. இப்போ ஜேகே வந்து மெல்ல ஏஞ்சி குளித்து பல்லெல்லாம் வளக்கி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கீழே வந்துட்டு சொல்லுங்கம்மா என்ன விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சர்வன்ட் சொல்கிறாங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஜேகேவோட அம்மா, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம், இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுவோம் அப்படின்போது சரி ஓகேம்மான்னு சொல்லிட்டு சாப்பாடு அவங்க போட்டுட்டு ஜேகே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு என்னம்மா விஷயம் இப்போயாவது சொல்லுங்கள் அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க, சர்வன்ட் அவங்க அம்மா, ஜேகேவோட அம்மா, இந்த மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், ஃபோட்டோ வச்சுருக்கேன், நீ பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே வந்து பொண்ணா எனக்கா? இல்லைம்மா வேணாம்மா, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, இப்போதைக்கு எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்போது இப்போ எனக்கு இதெல்லாம் வேணாம்மா, ஒரு 2-3 மாதம் கழிச்சு வேணால் நீங்கள் ஃபோட்டோவை காட்டுங்க, இப்போ எனக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேரேஜ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஜேகே சொல்ல அவங்க அம்மாவும் ஓகே சரி உனக்கு பிடிக்கல போல், இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. அப்படியே வந்து வீக் கழிச்சு காட்டுறாங்க. ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி மைண்டில் தோண்டிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு ஃபோட்டோ கூட பார்க்கல, முட்டாள், அந்த பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா ஃபோட்டோவே பார்க்கலையாடா, அவள் நல்லா இருப்பாளோ, ஒரு வேளை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மனசில் ஒரே தோணிக்கிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு டவுட் பண்ணுறோம், அம்மாக்கிட்டே போய் கேட்டுடலான்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் ஒரு ஃபோட்டோ காட்டியிருந்தீங்களே, இந்த பொண்ணு ஃபோட்டோ பாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ இருக்காம்மா அப்படின்னு கேட்கணும். ஜேகேவோட அம்மாவும் இருக்குடா, ஏன் கேட்குற அப்படின்போது இல்லைம்மா எனக்கு சும்மா பார்க்கணுன்னு தோணுதுமா அப்படின்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கம்மா, காட்டுங்கம்மா அப்படின்போது சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ காட்டுறாங்க. அது வந்து ஒயனோட ஃபோட்டோ தான். காட்டினோடனே ஒயன் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. சின்ன வயசில் எப்படி சொல்கிறது, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ, அது ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. அதில் வந்து 2 பக்கமும் வந்து அழகாக வந்து போனிட்டு 2 பக்கம் போனிட்டு இது மாதிரி அழகாக போட்டிருக்காங்க. க்யூட்டாக இருக்குது. அது வந்து ஒயன் மாதிரியே இல்லை, ரொம்ப குழந்த மாதிரி இருக்குது. 2 ஒன்று தானே, ஏதோ ஒன்று, குழந்த மாதிரி க்யூட்டாக இருக்காங்க. அது ஜேகே பார்த்தோன்னே வா எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க, என்னாச்சு பிடிக்கலையா அப்படின்போது அது அப்படின்னு சொன்னது சொல்லு அப்படின்போது நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பொண்ணு வெக்கப்பட்டு ஓடுற மாதிரி ஜேகே வெக்கப்பட்டு ரூம்குள்ளே ஓட அவங்க அம்மாவும் சிரிக்கிறாங்க. தெரிஞ்சு போச்சு இப்போ நம்ம பையனுக்கு ஒயனை பிடிச்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஜேகே ரூம்குள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு பா எப்படி இருக்கான்னு அதே சொல்லியிருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு, ரொம்ப க்யூட்டாக அப்படியே குழந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இவரே ஆக்சுவலாக குழந்த தான் வீட்டில், ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. வாவுன்னு சொன்னதே சொல்லின்னு இருக்காரு. அப்புறம் கிஸ்லாம் பண்ணுறாரு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு. நானே வச்சுப்பேன், யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டில் இருந்தாலே குழந்த மாதிரி மாறிடுவார்ல. ஐயோ யாராவது பார்த்துட்டா இல்லை எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஜேகேவோட ரூம் எப்படி இருக்கும்னா ஆக்சுவலாக ஃபுல்லாக பன்னி ஃபோட்டோஸ், அதாவது ஜேகேவோட ஃபோட்டோஸு, அப்புறம் முயல் இருக்கும்ல, ரேபிட்டோட பொம்மை டாய்ஸ் அது நிறைய இருக்கும். ஏன்னா
ஜேகே க்யூட்டு குழந்தை, வீட்டில் குழந்தை தானே, அதனால் ரூமை கூட அப்படி தான் வச்சுப்பார், க்யூட்டாக வச்சுப்பார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, தலைகாணிக்கு கீழே வச்சிடறாரு ஃபோட்டோவை மறைச்சி, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியே வராரு. ஜேகேவோட அம்மா வெயிட் பண்ணுறாங்க. சொல்லுடா ஓகேவா பொண்ணு அப்படின்போது, எனக்கு பிடிச்சிருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம எப்போ போய் பேசலாம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக கேட்டுடுறாரு. நிறுடா, இப்போ தானே ஃபோட்டோவே பார்த்துருக்கு, அதுக்குள்ளே எப்படி கேட்க முடியும் அப்படின்போது, இல்லைம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்போது, சரி சரி அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டுடலாம், இந்த மாதிரி எங்கள் பையனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் பொண்ணுக்கு எங்கள் பையனுக்கு கொடுக்குறீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு போகலான்டா வீட்டுக்கு அப்படின்போது, சரிம்மா நீங்கள் அதை பற்றிலாம் பேசுங்க, அவங்க ஓகேன்னு சொன்னால் என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம எப்போ போகலான்னு சொல்லுங்கள் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஜேகே துள்ளுறாரு. அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. இப்போ வந்து ஜேகேவோட 2 பாடி கார்ட் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோடனே என்னடா இது, ஜேகே சார் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது சரி இவ்வளோ வந்து கேட்டால் ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்க்குறாங்க. என்னடா இது அப்படின்னா தான் இருக்குது அந்த ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க அம்மான்னு சொல்கிறாங்க சர்வெண்ட், அவங்கக்கிட்ட போய்ட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன இதில் இருக்குமா அப்படி அவங்க இவ்வளோ சந்தோஷமாக படுறாங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அதெல்லாம் சீக்ரெட் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியாத என்ன சீக்ரெட்டு, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கும் ஜேகேக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, அப்போ நாங்கள் கூட தான் நிறைய மறைக்கிறோம், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்போ இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, என்னடா மறைக்கிறீங்க எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் சொல்ல மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அந்த பாடி கார்ட்ஸும் சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கடா நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் முதல்ல சொன்னால் தான் நான் சொல்லுவேன், அப்புறம் நீங்கள் சொல்லாமல் ஏமாற்றிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நான் ஜேகேக்கு பொண்ணு பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஐயோ அண்ணியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் அந்த பொண்ணு நல்லா இருப்பா, க்யூட்டாக இருப்பா, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். செம்ம தான், அதனால தான் இத்தனை நாளாக மறைச்சி வச்சு ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்தார் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க 2 பேர் சொல்லவும், ஆமாம் இப்படி சொல்கிறது, அந்த பொண்ணு ஃபோட்டோ பார்த்ததுலேருந்து எப்போ இருக்கிற க்யூட்னஸை விட 200 மடங்கு அதிகமாக க்யூட்னஸை காட்டுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் தெரியுது எங்களுக்கே, வெளியே வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரே அப்படி, வெளியே வந்தால் எப்போவுமே ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருப்பார், இப்போ என்னன்னா வெளியே வந்தாலும் சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நீ சொல்கிறா என்ன சீக்ரெட்டு மறைச்சிட்ருக்கீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், அதுக்கு இந்த 2 பசங்க சொல்கிறாங்க, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லையே, நாங்கள் சும்மா சொன்னோம் அப்படின்னு சொல்லி, அட பாவி சண்டாளுங்களா, பொய் புழுவீங்களாடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டை எடுத்துகிட்டு ஓடி வராங்க அடிக்கிறதுக்கு. எம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓடுறாங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்க மாதிரி இல்லை, எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி தான் நடந்துட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே. வெளியே போனால் தான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக அந்த மாதிரி இருக்காங்க, வீட்டுக்குள்ளேன்னு வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஒரு குடும்பம் மாதிரி இருக்காங்க எல்லாருமே, அவ்வளோ ஜாலியாக. இப்போ வந்து சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஒயின் பக்கம் பார்ப்போம். இப்போ வந்து மார்னிங் ஆகிடுச்சுல்ல, ஸோ வந்து இப்போ வந்து ஜேகேவோட அந்த அடல்ட் பேரண்ட் இருக்காங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒயினோட வீட்டுக்கு வராங்க, வந்து காலிங் பெல்லாம் அடித்து இது பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒயினோட அம்மாவும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கோம், உள்ளே வாங்க. அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போகிறாங்க. எப்படி இருக்கா பாப்பா, நல்லா இருக்காளா? பாப்பாவா? அதுதான் உங்கள் பொண்ணு ஒயன். அவளுக்கு என்ன, அவள் நல்லா தான் இருக்கா. வளர்ந்துட்டா போல். ஆமாம், உங்களுக்கு என்ன வேணும் அது சொல்லுங்கள். இல்லை நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். சரி வாங்க, வாசல்லே இருக்கீங்க, உள்ளே வந்து உட்காருங்க பேசலாம். இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவங்கள உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் அவங்க அதாவது ஒயனோட அம்மாவும் வந்து இருங்க நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவங்களும் குடிக்கிறாங்க. சரி எப்படி போகுது ஒர்க்கெல்லாம், பரவாயில்லையா? ஒர்க்கெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தாங்க. நீங்களாம் எப்படி இருக்கீங்க, உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை பரவாயில்ல. இல்லை ஒரு டீயாவது குடிங்க. பரவாயில்ல, இப்போ தானே காஃபி குடித்தேன், அதுக்குள்ளே டீன்னு சொல்கிறீங்களே. நான் என்ன விஷயமா வந்தேன்னா,
இல்லை ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களே, சும்மா வர மாட்டீங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் அன்றைக்கி சொல்லியிருந்தீங்களே 1 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு நேற்று என்ன நடந்த அதுவே மறந்துடுங்க. நீங்கள் 1 வருஷத்துக்கு போயிட்டீங்க. அது இல்லை, ஜேகேக்கு உங்கள் பொண்ணு கொடுக்கறத பற்றி 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தீங்களே. ஆமாங்க, பேசியிருந்தோம். இப்போ எதனா முடிவு பண்ணியிருக்கீங்களா வேறு யாருக்குன்னா அந்த மாதிரி? இல்லைங்க, அவள் வந்து எப்படி சொல்ல வர்றாங்க நிறைய பேர் அவளை பார்க்க, மாப்பிள்ளை பார்க்க. ஆனால் அவள் குழந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன இவள் வளர்ந்த பொண்ணு மாதிரி இல்லை, குழந்த மாதிரி குழந்தைய வச்சு நான் என்ன பண்ணுறது சொல்லி நல்லா ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டா தெரியுமா. அப்போத்துலேருந்து நான் வந்து மாப்பிள்ளையே பார்க்குறதில்ல. எப்பா நல்லதா போச்சுடா சாமி. அப்புறம் ஜேகேக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கான். அப்படியா? அவன் ஒரு தடவை கூட சொன்னதே இல்லையே. என்கிட்டயே நேற்று தாங்க சொன்னான். ஃபோட்டோ காட்டினேன் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி. பார்த்தான் 2 நாளாக வச்சுட்டே சுற்றிட்டு காந்தான். என்னடான்னு கேட்குறேன், பதில் சொல்லலை. இன்றைக்கி தான் சொன்னான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். சரி கேட்குறேன் நான் சொன்னேன், இன்றைக்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால தான் சரி கேட்கலான்னு வந்தேன். சரி ஜேகே எங்க? அதான் சொன்னல அவனுக்கு ஒர்க் இருக்கும், ஸோ அதனால் போயிட்டான். சரி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒயன்கிட்ட தான் கேட்கணும் ஒரு வார்த்தை. கேளுங்க நீ கேட்டு சொல்லுங்கள். அவள் வீட்டில் தான் இருக்கா, நான் அவகிட்ட பேசி பார்க்குறேன். சரி பேசிட்டு எந்த வந்தாலும் சொல்லுங்கள், நல்ல முடிவாக சொல்லுங்கள். அவள் ஓகே சொல்லணும் இல்லைங்க, நம்ம பேசிடலாம். அவளுக்கும் விருப்பம் இருக்கணும்ல. அதுவும் கரெக்டு தான். சரி ஓகே, நான் போயிட்டு வரேன், எனக்கும் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. உடலை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. சரி போயிட்டு வாங்க, பாய். பாய். அப்போ வந்து சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஜேகேவோட அம்மான்னு சொல்கிறாங்களா, அவங்களும் வந்து வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஜேகே வந்து கொண்டாங்கழிச்சு வராரு. வந்தோடனே கிட்ட குடுன்னு ஓடியான்ட்டு அவங்ககிட்ட தான் நிற்கிறாங்க. என்னடா மூச்சு வாங்க ஓடியாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜேகே வந்து என்னம்மா கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து கேட்டேன்டா, அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்டு சொல்கிறாங்களாம், எனக்கு என்னவோ ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஜேகே வந்து என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் தெரியாது, எப்படியாச்சும் பார்த்து முடிச்சு விடுங்க, எனக்கு தெரியாது, நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து க்யூட்டாக பண்ணிட்டுருக்காரு. போடா அவங்க முடியாது சொல்ல நான் என்னத்த பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஜேகேவும் வந்து ரொம்ப இதுவாக பண்ணிட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு அதாவது அந்த 2 பாடி கார்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க ஓரமாக நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன இது இப்படிலாம் பண்ணுறாரு ஜேகே, இது வரைக்கும் பண்ணதே இல்லை இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ க்யூட்னஸை கொட்டுறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்காரு. அப்போ வந்து அவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஓகே, ஒயன்கிட்ட தான் கேட்டு சொல்லணும். ஒயனா அவள் பேர், ஐயோ சூப்பர் நைஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க பொண்ணுக்கிட்ட தான் கேட்டு சொல்லணுமா, கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் நல்ல முடிவாக சொல்லுங்கன்னு சொன்னேன். எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் என் பொண்ணுக்கு பிடிக்கணும்ல, அவங்ககிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா. அப்படியா, அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிக்கணும்ல. ஆமாம், எப்படி ஒன்று இருக்கோ. நான் வேணா போய் ப்ரப்போஸ் பண்ணவா அந்த பொண்ணுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா, இருறா வரல சொல்லட்டோம்டா. உன்னை பார்த்து யார் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க சொல்லு, எவ்வளோ க்யூட்னஸ் அழகு எல்லாம் சல்லத்துக்கு பொங்கி வழியுது, உன்னை போய் யார் வேணான்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்டு தான். நான் அழகு இல்லைம்மா. ஆமாம் நீ அழகு, உலகத்துலேயே நீ தான் அழகு. ஓகே யாரா அழகு இல்லைன்னு சொன்னால் கொண்டுடலாம், ஒன்றே சுடுத்துலாம், கிறிஸ்டலை வச்சு ஒரே போடு நெத்தி போட்டில், ஓகேவா? ஓகேம்மா, நான் ஒரு போடு நீங்கள் ஒரு போடு, ஓகே அப்படின்னு அப்படியே எப்படி சொல்கிறது, அதை ஒரு ஜாயெல்லாம் பேசிகிட்ருக்காங்க க்யூட்டாக எடுத்துக்கிட்டு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக அந்த 2 பாடி கார்ட்ஸும் கேட்டுன்ட்டு வராங்க. வரும்போது மாமா அவங்க வராங்க, சைலண்டாக இருங்க, அதை பற்றி பேசலாம். ஓகேடான்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்றத ஜேகே கிட்டே இன்னும் சொல்லலை. அப்படியே இவங்களும் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுறாங்க. ஜேகே மேலே தான் இல்லை எதுவுமே தெரியாது, மற்ற 3 பேருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வாஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன முகத்துலலாம் பிங்கிஷாக இருக்குது, என்ன ஆச்சு, என்ன சிரிச்சிங்களா, வெக்கப்பட்டீங்களா, இல்லை அழுதிங்களா? அழுகிறதுக்கு சான்ஸ் இல்லை, சிரிக்கிறதுக்கும் வெக்கப்படுறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு
அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அம்மா வந்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க, சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மறைக்கிறாரு பார்த்தியா சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க குசு குசுன்னு. உங்களுக்கெல்லாம் என்னடா குசு குசுன்னு பேசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்லிகிட்டு இருக்காரு. சரி சரி எனக்கு நான் மேலே போகிறேன், எனக்கு வேலை இருக்குது. மேலே போய் என்ன சார் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறாங்க. அதெல்லாம் நிறைய வேலை இருக்குதுடா, அவங்கக்கிட்டலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அவரும். அப்புறம் மேலேயும் போயிடுறாரு. பார்த்தீங்களாம்மா எப்படிலாம் வந்து மறைக்கிறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்டா ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. இப்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு ஒயின் பக்கம் போனோன்னா, ஒயின்கிட்ட வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி உன்னை வந்து ஒருத்தவங்க வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க, நீ இல்லாத டைமில் தான் வந்தாங்க, உன்னை பிடிச்சிருக்கான் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, என்ன யாருக்கு பிடிச்சிருக்கான், நான் தான் குழந்த மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்க. சேஞ்சஸாக பண்ணுன்னு சொல்கிறாங்க. என்ன யாருக்கு பிடிக்கும் சொல்லு. அவங்க தான் சொல்கிறாங்க, உன்னை பிடிச்சதுனால தான் நம்ம ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ அமுச்சு விட்ருந்தோம்ல, இவங்க ஜேகே அவங்க வீட்டு அமுச்சு விட்ருந்தோம்ல, அவங்க தான் வந்திருந்தாங்க. ஓ ஆமாம் ஆமாம், அந்த மாஃபியா கூட சொன்னியே. ஆஹா ஓகே ஓகே. ஆமாம் அவங்க டெரர் பீஸா மூஞ்சி சுடு சுடுன்னு வச்சுப்பாங்களா, நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இல்லைம்மா அப்படி இல்லைம்மா, அவங்க வந்து உனக்கு அவங்க கேரக்டர் பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து வீட்டில் வந்து க்யூட்டாக இருப்பாங்கம்மா, க்யூட்டாக பேபி மாதிரி நடந்துப்பாங்க. வெளியே தான் வந்து அந்த டெரராக மாஃபியா, ரியல் மாஃபியா மாதிரி நடந்துப்பாங்க. ஓ அப்படியா, சரி ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க பார்க்குறேன். ஃபோட்டோலாம் இல்லைம்மா, நீ ஓகேன்னு சொன்னேன்னா அவங்கள வீட்டுக்கு வர வைக்கலாம், அப்புறம் நீ ஃபேஸை பார்த்து உனக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லலாம். ஓ அப்படியா, சரி ஓகே தான். ஆனால் பயமாக இருக்கே, எதனாக்கோ வந்து பொசுக்குன்னு கண்ணு எடுத்து போட்டாங்கன்னா. அது வீட்டில் அந்த மாதிரி நடக்காதுமா, நீ வீட்டில் தானே இருக்க போல. ஐயோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ வீட்டில் தானே இருப்ப, வீட்டில் அவங்க அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, வெளியே மட்டும்தான் அப்படி டெரராக நடந்துப்பாங்க. ஓ ஓ சரி சரி ஓகே ஓகே, அப்போ உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். சரிம்மா நான் வேணா வர சொல்லிட்டேன் அவங்கள. ஆ சரி. உனக்கு பிடிச்சிருக்கு தானே, பார்த்தா தானம்மா சொல்ல முடியும். இப்போ வர சொல்கிறது ஓகே தானேம்மா? ஓகே ஓகே. சரி நான் வந்து அவங்க நம்பர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதுக்கு நான் கால் பண்ணி நான் காலையில் வர சொல்கிறேன், ஓகேவா? சரி கொஞ்சம் காலையில் சீக்கிரம் ஏஞ்சிருமா, வந்து பொண்ணெல்லாம் பார்க்க போகிறாங்க உன்னை. சரிம்மா சீக்கிரமாக ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சிடறேன், ஓகேவா? சரி சரி இப்படி சொல்கிறேன், ஆனால் காலையில் ஏஞ்சிக்க மாட்டியே. விடுமா, டெய்லி தான் 10 மணி வரைக்கும் தூங்குறேன், இப்போ 8 மணிக்கே எழுந்திரிச்சிடறேன், ஓகேவா? அலாரம் வச்சாது ஏஞ்சிருமா. சரி 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 நான் வர சொல்கிறேன், சரியா? இப்போது சாப்பிட்டு சமத்தா போய் தூங்கணும், ஓகே? ஓகே. இப்படி பண்ணாதம்மா, அப்புறம் இவங்களும் வேணும்னு சொல்லிட போகிறாங்க. சரிம்மா. ஆமாம் இல்லை, இவங்க எப்படி வேணாம் சொல்லுவாங்க, இவங்க தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே, நீ தான் அவங்கள செலக்ட் பண்ணணும் இப்போ. ஐயோ இத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஒருத்தர் செலக்ட் பண்ணோன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி சரி அதுக்குள்ளே கனவு காணாத, நாளைக்கு விஷயத்த நம்ம நாளைக்கு பார்த்துப்போம், இப்போ தூங்கு. சரி சரி. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இந்த மாதிரி வந்து ஒயினோட அம்மாவும் ஃபோன் பண்ணி ஜேகேவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, என் பொண்ணுகிட்ட பேசியிருக்கேன், உங்கள் பையனை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்கிறாலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் இன்றைக்கி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, வச்சிடுறாங்க ஃபோனை. அப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஜேகேவோட அம்மா வந்து ஜேகே கிட்டே போயிட்டுட்டு இந்த மாதிரி வந்து கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கம்மா எனக்கு வேலை இருக்குது தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேலையா, பொண்ணு பார்க்க போகிறோம் தள்ளுறா, ரெடி ஆகுறா அப்படின்னு சொல்லுவோம். பொண்ணு பார்க்க போகிறோமா, யாருமா அப்படின்னு, ஒயன்டா அப்படின்னு. ஒயனா அதோ ரெடி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெடி ஆகுறாரு அவர். அதில் என்ன சந்தோஷம் தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாகிறாரு அவர் ஒயனை பார்க்குறதுக்கு. ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. என்னடா இது ட்ரெஸ்ஸு, நீ எங்கேயும் வேலைக்கு போகிற மாதிரி போட்டு போகிற டைட்டாக, இதை மாதிரிலாம் போடாது, கேஷுவலாக போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷுவலாக எனக்கு எதுவுமே தெரிலமா, நீ எடுத்துக்கக்கூடிய எதனா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு எதனா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்து கொடுக்குறாங்க. அதை வந்து ஜேகே போட்டது நல்லா இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி நின்று பார்க்குறாங்க. வைன் பார்க்கும்போது நான் அப்படியே பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா தான் இருக்க வா அப்படின்ற மாதிரி. இல்லைம்மா நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. மேக்கப் எதுக்குடா பண்ணுறேன், நீ அழகுடா, நேச்சுரல் அழகு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தத்தன்னு போட்டு எழுதிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த 2 பாடி கார்ட்ஸும் நாங்களே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க. நீங்களாம் வர நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காரில் ஏறிட்டாங்க அடை பிடிச்சி.
சரின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஆமாம் இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்படா தெரியும், எனக்கே இப்போ தானே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு. எங்களுக்கும் அன்றைக்கி தான் தெரியும். எப்படி, அதான் அம்மா காட்டாங்களே. அட பாவங்களா, பாவீங்களா, எனக்கே தெரியாமல் எவ்வளோ வேலையை பார்த்துருக்கீங்களே, என்னம்மா நடக்குது இங்கே, நான் மட்டும் தான் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த இப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒயின் பக்கம் பார்க்கலாம். ஒயின் பக்கம் பார்த்தோம்னா அவங்க இழுத்து போயிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அலாரம் வந்து அடிச்சிருக்கு, அதை ஆஃப் பண்ணிட்டு பட்டு தூங்குறாங்க. இப்போ வந்து ஒயனோட அம்மா வந்து பார்த்துட்டு ஒயன் அப்படின்னு சொல்லி கதவு தட்டுறாங்க. ரெடி ஆகிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன திறக்க மாட்டா, குளிக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா இழுத்து போயிட்டு தடி மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. அதை பார்த்துட்டு அடி பாவி வந்துட்டுருக்காங்க, தூங்கிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊற்றுறாங்க. அம்மா மழை பெய்யுதுன்னு எழுந்துருக்கிறீங்க. மழையா, எழுந்துருடி, டைமை பார்த்தியா 8 மணிக்கு எழுந்து ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு 9 மணி ஆகுது, இன்னும் ரெடி ஆகாமல் உட்காந்துட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன், எழுந்து போய் ரெடி ஆக அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு போயிட்டு குளிச்சுட்டு மேக்கப்லாம் பண்ணுறீங்க ஃபாஸ்ட்டாக. ஏன்னா உங்களை எப்படி சொல்கிறது, யாருன்னா பார்க்க வராங்கனாலே உங்களுக்கு அழகாக இருக்கணும் அப்படி தான் தோணும். உங்களுக்கு க்யூட்னஸ் தாண்டி நம்ம அழகாக தெரியணும் அப்படின்னு தோணும். உங்கள் அழகு எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் வந்து க்யூட்னஸ் தான் ரொம்ப ஓவர்லோடாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் ஸோ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேக்கப்லாம் போடுறீங்க. போட்டுட்டு அப்பா எப்படியோ 1/2 ஹவரில் ரெடி ஆகியாச்சு. இது இருக்குது, இவ்வளோ ஃபாஸ்ட்டு நம்ம ரெடி ஆனது இல்லையே, ஒரு 1.5 மணி நேரமாச்சும் ஆகும். நம்மளுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இருக்கிறீங்க. அப்போ வந்து கீழே வந்து கார் சவுண்ட்லாம் கேட்குது. பார்த்தா வந்துட்டாங்க அவங்க. அப்போ வந்து உங்கள் மம்மி தான் வந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்றாங்க. வாப்பா எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து கேட்குறாங்க. நல்லா இருக்கேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, அந்த மேரேஜ் விஷயத்தை பற்றிலாம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஜேகே சொல்கிறாங்க, நம்ம 2 பேர் மட்டும், அதாவது நம்ம ஃபேமிலி மட்டும் பேசிகிட்டே இருக்குமே, ஒயனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு ஒயனை தான் சொல்கிறாங்க, எங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து ஒயனோட அம்மா சொல்கிறாங்க, இதுவும் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரதுக்காக போகிறாங்க. போயிட்டு ஒயனை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த பிறகு ஒயன் வந்து கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஆனால் ஜேகே வந்து ஒயனையே பார்த்துட்ருக்காங்க. பார்த்துக்கிட்டே அது எப்படி கண்ணை அது வந்து ஐ கணக்கில் எடுக்கவே இல்லை. ஆனால் ஒயன் வந்து கீழே தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்புறம் வந்து ஒயனோட அம்மா சொல்கிறாங்க, ஏதாவது வந்தவங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயனும் சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் காஃபிலாம் போட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டோடனே ஜேகே சொல்கிறாங்க, காஃபி எல்லாருக்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒயனை அப்படியே ஜேகே கிட்டே கொடுக்கலான்னு சொல்லி வரும்போது ஜேகே சொல்கிறாங்க, ஃபோட்டோவில் பார்த்ததோட நேரில் செம்மையாக இருக்காளே அழகா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பன்னி ஸ்மைலோட. ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் 2 பேர் வந்து ஒயன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு வராங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஜேகே பாஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கீங்க, ஆனால் அவங்களுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஒயன் வந்து என்ன இது அதிக பிரசங்கித்தனமா, எனக்கா நான் எகிரே குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டுருக்காங்க, கிண்டல் பண்ணுறாங்க அவங்களும். அதுக்குள்ள இதுதான் நம்மளுக்கு ஏற்ற அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செம்ம அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்க கிரிஞ்சு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஒயனோட அம்மா வந்து ஒயன்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து ஒயன் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. யார் எங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒயனே தேடுறாங்க. பார்த்தா அங்கே தான் ஜேகே உட்காந்துருக்காரு. ஆமாம்ல, இது அந்த ட்ராமா குரூப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிக்கிறாங்க. ட்ராமா குரூப்பு, நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ட்ராமா குரூப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அம்மாவும் அப்புறம் தயங்கோட ஜேகேவோட அம்மாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயே ட்ராமாவா, இவன் என்ன ட்ராமான்றா, யார் இந்த பொண்ணு ஏற்கனவே பார்த்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் யோசிக்கிறாரு. ஆனால் எங்கே பார்த்த மாதிரி தான் இருக்குது ஒயனை, ஆனால் எங்கே பார்த்தோம் அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கே ஞாபகம் வருது, அந்த இருட்டில் அந்த பொண்ணு ஒயன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவளா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க, வந்துட்டீங்களா, ஆமாம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குவோம். நாங்கள் தான் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் சொல்கிறாங்க ஜேகேயோட பாடி கார்ட்ஸு. ஓ அப்படியா, சூப்பர். அப்போ நீங்கள் ட்ராமா குரூப் இல்லையா, உண்மையான மாஃபியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நீ தான் என்னை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்ல,
அப்போ ஜேகே வந்து என்னல இன்னும் ட்ராமா குரூப் தான் நம்பிட்டுருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவரோட ரியாக்ஷன் அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு நான் தான் அப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. சரி சரி பரவாயில்ல விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து வயனோட அம்மா உனக்கு ஏற்கனவே தெரியுமா இவங்கள அப்படின்னு, அம்மா அந்த ட்ராமா குரூப்புமா மறுபடியும் ட்ராமான்ற பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை சொல்ல சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வயன்கிட்ட வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க சரி சொல்லுடி உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையா, அவர் பேர் தான் ஜேகே மாஃபியா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லு அப்போ தானே பேச முடியும் எது வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வயனும் வந்து என்னம்மா நீ பிடிக்காம இருக்குமா, எவ்வளோ க்யூட்டாக இருக்காரு அழகாக இருக்காரு, அதுவும் இல்லாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ பிடிச்சிருக்கு ஆமாம் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்லிட்டு இருக்க இதை கேட்டு ஜேகேல ஷை ஆகுறாரு அப்படியே, ஐயோ என்ன அழகாக இருக்குன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு க்யூட்டாக பண்ணுறாரு, இதை பார்த்துட்டு என்ன இது மாஃபியா க்யூட்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரின்னு சொல்லிவிட்டு அப்போ ஓகே என் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு உங்கள் பையனுக்கும் பிடிச்சிருக்கு ஓகே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சரி நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு டேட் சொல்கிறோம், நீங்கள் வந்து அப்போ வந்து இதுவெலாம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அப்போ வந்து ஜேகே வந்து நான் பொண்ணுகிட்ட தனியாக பேசணும் அப்படின்றாங்க. தனியாலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மாவும் சொல்ல ஏன் தனியாக பேச முடியாது, அது எங்கள் வீட்டு கல்ச்சர், நாங்கள் அப்படிலாம் பேச விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஐயே இது என்ன கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க பையனை பேசக்கூடாத கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது நாகரிக நாடுமா பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அதெல்லாம் முடியாது நான்லாம் பேச விட மாட்டேன், இது எங்கள் வீட்டு கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்போ நம்பராச்சும் கொடுமா அப்படின்னு, நம்பரும் கொடுக்க முடியாது கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இது என்ன இடி விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஆண்டி கொஞ்சம் கொடுங்க ஆண்டின்னு கெஞ்சாத குறையாக கேட்டுன்னு இருக்காரு. ஆனாலும் ஆஹா சான்ஸே இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தொத்திலே தாங்கிறாங்க சாரி வயனோட அம்மா. சரி ஓகே நம்மளுக்கு வந்த வரைக்கும் நாமும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு பேச வேண்டியதான், நைட் ஃபுல்லாக காலைல ஃபுல்லாக உட்காந்து பேசினே ஏற்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து ஜேகேவும் அவங்களாம் காரில் போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து காரில் போயிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டாங்க. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் காட்டுறோம். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக ஒரு சர்ச் மாதிரி இருக்குது. சர்ச்சில் வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. நல்லா மேரேஜ் ட்ரெஸ்லாம் அந்த அதான் நல்லா கல்யாணம் ஆகிற மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஃபாதர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி உங்கள் லைஃப்பை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் 2 பேருக்கும் விருப்பமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது வந்து 2 பேருமே வந்து விருப்பம் ஓகே சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, மண்டையாட்டுறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்றதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி முடிச்சிடுறாங்க கல்யாணத்தை. முடித்த உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த இதுவெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி முடிச்சு விட்டாங்கடா மாப்பிள்ளையே முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. டேய் கம்னு போங்கடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இருக்க அந்த மணமகனும் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரிங் மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிங் மாற்றிக்கோங்கன்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாம் போட்டு விட்டுறாங்க. ஜேகேவும் வந்து ஒயினுக்கு போட்டு விடுறாங்க, ஒயினும் ஜேகேக்கு போட்டு விடுறாங்க. போட்டு விட்ட உடனே எல்லாம் கிஸ் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஜேகே வந்து அன்பாக அப்படியே எப்படி சொல்கிறது நெத்தியில் வந்து ஒரு பேஷனட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு போதும் இதுவே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க கீழே எல்லோரும். அப்போ வந்து அந்த பொக்கே இருக்குல்ல தூக்கி போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து தூக்கி போடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே லைனாக அந்த தூக்கி போடுறத பிடிக்கிறதுக்காக நிற்கும் போது ஒயின் வந்து அந்த பொக்கேவை தூக்கி போடுறாங்க. தூக்கி போடும்போது அது கரெக்டாக போயிட்டு யார் கையிலுமே நிற்கலை, அது கரெக்டாக போயிட்டு எப்படி சொல்கிறது அந்த ஆண்டி இருப்பாங்கள்ல ஒருத்தவங்க ஜேகேவுக்கு அம்மான்னு சொல்லிட்டு அவங்க கையில் போய் நின்றுச்சு. என்ன இது காரணமே இல்லை அவங்கக்கிட்ட போய் நிற்கிது அப்படின்னு பார்த்தா அதை அடா இதெல்லாம் சும்மா பொய்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் வந்து நிற்கிறாங்க. என்னடா பார்த்தா நான் தான் புருஷன் இவங்களுக்கு, எங்களுக்கு கல்யாண நாள் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அது கல்யாண நாள் வரப்போதா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இருந்தாலும் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டோம், எங்கள் லைஃப் கொஞ்சம் இதுவாக தான் போச்சு, ஆனாலும் இப்போ நாங்கள் வந்து சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம், ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு இந்த ஆண்டியும் ஹாப்பி, அப்புறம் அந்த சைடு ஜேகேயும் ஹாப்பி. அதுதான் இது லாஸ்ட்டு. இந்த 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 இதுவே முடியுது ஒன்ஷாட்டே. எங்களுக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் வந்து எப்படி சொல்கிறது, சரி இதை முடிச்சிருவோம், இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று டப் பண்ணும்போது வந்து அவ்வளோ இல்லை. இப்போ வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து அப்படியே ஒரு மாதிரி கரகரையான இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே முடிச்சிருவோம், கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கும் டப் பண்ணோம். ரொம்ப நாள் எழுத்து அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். ஓகே, இந்த ஒன் ஷாட் இதோட முடியுது. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. இவங்க கேட்டிருந்தாங்க, வாசுகிலாம் கேட்டிருந்தாங்களா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி அவங்களாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு யாரோட வரப்போகுது? நெக்ஸ்ட்டு ஜின்னு ஆர் ஜிமின் 2 பேரில் யாருதுன்னா ஒருத்தவங்களுக்கு போட்டுருவோம். ஆமாம் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் அதுவும் போட முடியும். கொஞ்சம் அப்படியே ஸ்டெப்பாக அப்படியே போட்டு போகலான்னு இருக்கோம். நிறைய பேருக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், யாரும் கேட்க மாட்டீங்கன்னு. இப்போ கேட்டோடனே அதுக்கும் ஃபீல் பண்ணுறோம், ஏன்னா டைமே கிடைக்க மாட்டேங்குதா. டைம் கிடைச்சாலும் அது எப்படி சொல்கிறது, அந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பின்னாடிலாம் நாய்ஸாக இருக்கும். இல்லை வீட்டில் யாராவது இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். சொல்லப்போனால் இப்போ தான் ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்களா, எங்களுக்கு அது கேட்டதே சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் போடுறோமோ இல்லையா அந்த வீடியோ, அது நெக்ஸ்ட்டு. ஆனால் நீங்கள் கேட்டதே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்களுக்காக நாங்கள் கன்ஃபார்மாக போடுவோம். சரி ஓகே, அவ்வளோதான் கைஸ். பாய் சராங்கயோ, லவ் யூ. பாய் சல்சாயோ, சரங்கையோ, டாட்டா. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, டாட்டா, பாய். ஓகே பாய் கைஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி ஓகே பாய், போயிட்டு வரோம். ஆர்மிஸ் லவ் யூ. I love you too, armies. Sarang.